டேய் அது வந்து ஹோம்ஒர்க் இல்லடா. இந்த உலகத்துல இந்த கணக்கை இதுவரைக்கும் யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. தி ஃபேமஸ் இம்பாசிபிள் டு சால்வ் கொஸ்டின்ஸ். 1939 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு ஜெர்சி நீமன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர். அந்த கிளாஸுக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கான் ஜார்ஜ் டான்சிக் அப்படின்ற ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வரும்போது ஆல்மோஸ்ட் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. போர்டில் மட்டும் 2 கணக்கு எழுதி போட்டிருக்காங்க. அதை பார்த்தவன் ஒரு வேளை ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு இம்மீடியட்டாக தன்னோட நோட் புக்கில் எல்லாம் எழுதிக்கிட்டான். போயிட்டு ஹோம்ஒர்க்கை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். ஹோம்ஒர்க்கை பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு. பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அவன் அப்படி இப்படின்னு மோதி முயற்சி பண்ணி 2 கொஸ்டினையும் வந்து சால்வ் பண்ணிட்டான். சால்வ் பண்ணவன் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரொஃபஸர் நேமன் கிட்ட வந்து கொடுத்துருக்கான். ப்ரொஃபஸர் நேமன் வந்து வாங்கிட்டு அதை ஃபுல்லாக பார்த்துட்டு 2 நாள் கழித்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் அந்த பையன் வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போய் அவர் பார்த்த பார்வை இல்லை, அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, ஒரு ஹோம்ஒர்க்கை தானே எழுதி முடித்தோம், அதுக்கு எதுக்கு இவர் இவ்வளோ எக்ஸைட்டடாக வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ தான் அந்த பையன்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, அடேய் அது வந்து ஹோம்ஒர்க் இல்லைடா. இந்த உலகத்தில் இந்த கணக்கை இதுவரைக்கும் யாராலையுமே சால்வ் பண்ண முடியலை. தி ஃபேமஸ் இம்பாசிபிள் டு சால்வ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் கிளாஸ் எடுத்தேன், அதை தான் எழுதி போட்டிருந்தேன். நீ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாமல் அதையே சால்வ் பண்ணுறடா அப்படின்னு. ஸோ இது என்ன நடந்திருக்கு தெரியுமா? கிளாஸில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் தெரியும் இதை இது வரைக்கும் யாருமே சால்வ் பண்ணல அப்படின்னு. ஆனால் ஜார்ஜ் டான்சிக்கு அது தெரியாது. அவன் மைண்டில் மட்டும் அந்த லிமிட்டேஷன் இல்லை. அவனே சொல்கிறான் ஒரு இதில், ஒருவேளை நானும் அந்த கிளாஸை அட்டன் பண்ணி இது சால்வ் பண்ணவே முடியாத ஒரு கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் இதை அட்டெம்ப்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாருமே பண்ணலை அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளாலேயும் அதை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அடுத்த தடவை உங்கள் முன்னாடி இம்பாசிபிளான சேலஞ்ச் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து அதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த இம்பாசிபிளான விஷயத்தை முடிக்க போகிற அடுத்த ஆள் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.